ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜாகிரஃபி. அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜாகிரஃபி ஒரு மேஜர் போர்ஷன் இருக்குது. அதில் மெயினாக கேட்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அந்த டாபிக்ஸோட கொஸ்டின்ஸ் அப்புறம் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாரோட டிப்ஸு எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதில் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. எதுவும் உங்களுக்கு இந்த மாதிரி இப்படி படிக்கலாம் அப்படி படிக்கலாம் என்ன இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாதீங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாகிரஃபி இதில் இப்போ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, இந்த பொலிட்டிக்கல் பார்டர்ஸ் அண்டு கோஸ்ட், அதாவது இந்தியாவுக்கிட்ட எந்தெந்த பார்டர் இருக்குது அந்தந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. பங்களாதேஷு இந்தியாவில் என்னென்ன ஸ்டேட்லாம் பார்டர் பங்களாதேஷோடு இருக்குது அந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் பார்டர்ஸ் அண்ட் லொக்கேஷன். இது வந்து ஸ்டேட் பார்டர்ஸ் அண்ட் லொக்கேஷன் வந்து நம்ம இப்போ தமிழ்நாடு ஒட்டி என்னென்ன பார்டர்ஸ் இருக்குது, ஸ்டேட் பார்டர், கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து ரீஜியன்ஸ் இன் நியூஸு, ஏதாவது இப்போ ரீசெண்டாக இருக்கும். நான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன், உங்களுக்கு அதே புரியும். ரீஜியன்ஸ் இன் நியூஸு நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இதை வந்து மேப் பேஸ்டே கேட்பாங்க. அதுக்கு இன்டர்நேஷ்னல் குரூப்பிங்ஸு, இந்த எக்ஸாம்பிள் G20 2021-22 23 நினைக்கிறேன். ஐ திங்க் அதில் அந்த G20 குரூப்பிங்ஸ்லாம் இருந்துச்சு. அடுத்து G7 கண்ட்ரிஸ், அப்புறம் SCO சம்மிட், இந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் இன்டர்நேஷ்னல் குரூப்பிங்ஸ்னு சொல்லுவோம். மவுண்டன்ஸ் பீக்ஸ், இந்த மவுண்ட் கஞ்சன்ஜங்கா, அப்புறம் மவுண்ட் எவரெஸ்ட், வால்கனோஸ், மவுண்ட் அபு, அந்த மாதிரி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து கிளேஷியர்ஸ் வச்சு கேட்பாங்க. வேர்ல்டு லெவல்லையும் சரி, இந்தியா லெவல்லையும் சரி கிளேஷியர்ஸ் கேட்பாங்க. அடுத்து ரிவர்ஸ், வாட்டர் பாடிஸ், நேஷ்னல் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். எல்லா எக்ஸாம்லேயும் இந்த கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். நேஷ்னல் லெவல் வச்சு. இன்டர்நேஷ்னல் வந்து மேஜர் நிறையா இருக்கும், நம்ம நிறையா படிக்கணும் தேவையில்ல, இம்பார்ட்டண்ட்டாக மட்டும் பார்த்தா போதும். அடுத்து ரிசர்வாயர்ஸ், அது கொஞ்சம் கேட்பாங்க. நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவல், நேஷ்னல் பார்க்ஸு, வைல்ட் லைஃப், இதையும் கேட்பாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் ஒரு PYQ வச்சு காமிக்கிறவங்க பாருங்கள். இது வந்து யூபிஎஸ்சி நடந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ். 2023 இந்தியா எக்கனாமிக் டாபிக், அந்த டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க. With reference to India's project on connectivity, consider the following statements. இந்த இந்தியாஸ் ப்ராஜெக்ட் ஆன் கனெக்டிவிட்டி பற்றி கேட்டிருக்காங்க. அந்த ரெஃபரன்ஸ் படி என்னென்ன ஸ்டேட்ஸ்மெண்ட்லாம் ரைட்டுன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார் அண்டர் கோல்டன் கோஆர்டினேட்டர் ப்ராஜெக்ட் கனெக்ட்ஸ் தி ப்ளூபேக் அண்ட் சூரத். டைலேட்டர் ஹைவே கனெக்ட்ஸ் மொரக் இன் மணிப்பூர் அண்ட் சியாங்மை இன் தாய்லாந்து வியா மியான்மர். பங்களாதேஷ், சைனா, இந்தியா, மியான்மர் எக்கனாமிக் காரிடார். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். கனெக்ட்ஸ் வாரணாசி இன் உத்தரப்பிரதேஷ் வித் குன்மிங் இன் சைனா. How many of the above statements are correct ன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்பாங்க. இந்தியா எக்கனாமிக்கு ஒரு இந்தியா ஃபிசிக்கல் பாருங்கள். இந்த ஹில்ஸ் வச்சு அமர்கண்டக் ஹில்ஸ் ஆர் அட் தி கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இந்தியா அண்டு சஹ்யாத்ரி ரேஞ்சஸ். அப்புறம் பிலிகிரி ரங்கன் ஹில் கான்ஸ்டிடியூட் தி ஈஸ்டர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் சத்புரா ரேஞ்ச். சீசாச்சாலம் ஹில்ஸ் கான்ஸ்டிடியூட் தி சதர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் கட்ஸ். இது என்னென்ன ஸ்டேட்ஸ்மெண்ட்லாம் கரெக்டுன்னு கேட்டுருக்காங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்தியா ஃபிசிக்கலை கேட்டிருக்காங்களா, அது மாதிரி இந்த இந்தியா ஃபிசிக்கல். அதுக்கப்புறம் வேர்ல்டு எக்கனாமிக்கு, விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் ஹாஸ் பீன் சஃபரிங் ஃப்ரம் டிகேட்ஸ் ஆஃப் சிவில் ஸ்ட்ரைஃப் அண்ட் ஃபுட் ஷார்ட்டேஜஸ் அண்ட் வாஸ் இன் நியூஸ். மேக்ஸிமம் நியூஸில் உள்ள தான் கேட்பாங்க. எல்லாத்தையும் படிக்கணும், அது கஷ்டம். ஆனால் வேர்ல்டு அவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்குது, அந்தந்த கண்ட்ரீஸில் என்னென்ன நடக்குன்னு நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால் ரீசெண்டாக ஒரு 1 இயரில் என்னென்ன கரண்ட்லாம் என்னென்ன இதெல்லாம் டெவலப்மெண்ட் நடந்திருக்கு, மேஜராக நடந்திருக்கு, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ரீசன்ட் பாஸ்ட் ஃபார் இட்ஸ் வெரி சிவியர் ஃபெமைன்.
அதை வச்சு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு ஃபிசிக்கல் பார்த்தீங்களா, விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் பார்ட் ஆஃப் தி கோங்கோ பேசினோட பார்ட் என்ன பார்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. இதில் அந்த கொஸ்டின்ஸ். அடுத்து வேர்ல்டு பொலிட்டிக்கல் சொல்லணும். இந்த பார்டர் வச்சு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுருவோம் எல்லா எக்ஸாம்லேயும் சரி. அது யூபிஎஸ்சியோட ஃபேவரட் கொஸ்டின்ஸ்னு சொல்லலாம். இந்த பல்கேரியா, செக் ரிப்பப்ளிக், ஹங்கேரி, லட்வியா, லித்தியோனியா, ரொமானியா, ஹவு மெனி ஆஃப் தி அபவ் கண்ட்ரீஸ் ஷேர் எ லேண்ட் பார்டர் வித் உக்ரைன். உக்ரைன் கூட எந்தெந்த கண்ட்ரீஸில் லேண்ட் பார்டர் வச்சுன்னு கேட்டிருக்கான் அந்த கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு வேர்ல்டு பொலிட்டிக்கல் எல்லாம் இருக்குண்ணா, அதெல்லாம் நிறையா இருக்குது. ஓகேவா, பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு வரிசையாக அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். எப்படி படிக்கணும், என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்த சோர்ஸ் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு நல்லா டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நீங்கள் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய் கூகுள் எர்த் ப்ரோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட் எர்த் வெர்ஷன் ஒன்று வரும். அதில் போய் டவுன்லோட் எர்த் ப்ரோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணோன்னே இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஓகேவா, இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இது வந்து மேப் வந்து நம்ம சும்மா அப்படியே ரோட் லேர்ன் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு மைண்டில் நிற்காது சார். அதுதான் நம்ம விஷுவலாக இமேஜாக பார்க்கும்போது நமக்கு வந்து நிறையா மெமரியில் வந்து கேப்சர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுது. ஓகேவா, இருக்கு இந்தியா மேப்பு. ஓகேவா, இப்போ சொன்னேன்னா அந்த லேண்டு பவுண்ட்ரி அந்த மாதிரி வச்சு கேட்டாங்க. இந்த அங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆந்திரபிரதேஷ். இந்த ஆந்திரபிரதேஷை ஒட்டி என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் இருக்குன்னு கேட்பாங்க. தெலுங்கானா, அடுத்து இந்த ஒடிஷா, அடுத்து இந்த கர்நாடகா, தமிழ்நாடு, இந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்து மேலே என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானில் அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் கிராஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க. இது அரேபியன் சி, லெஃப்ட் சைடில் இருக்குது அரேபியன் சி, குஜராத் இந்த சைடு இருக்குது. இது பே ஆஃப் பெங்கால், நமக்கு எல்லாம் தெரியும். இது வந்து கோஸ்டல் லைன் சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு லேண்ட் பவுண்டரி கனெக்ட் ஆகும். அது என்னன்னு சொல்லுவோம்னா பால்க் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா கைஸ், இப்போ ரீசெண்டாக கூட ராமேஸ்வரத்தில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி வந்து ஒரு பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. நல்லா ஒரு பழைய பிரிட்ஜை நல்லா சரி பண்ணிவிட்டு இப்போ புதுசாக அது பக்கத்துலேயே ஒரு பிரிட்ஜு தனிசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது கரண்ட்டில் ஒரு நியூஸ். கண்டிப்பாக அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் கேட்பாங்க அது. ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிக்கிட்டே இருக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ட்டு. எல்லாத்தையும் படிக்க முடியாது நம்மளால். ஓகே கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேப்பு, ஓஷன்ஸ் இந்த இருக்குல்ல, இது ஃபுல்லாக உங்களுக்கு ஓஷன் இந்த இருக்குது. இந்த ப்ளூ கலரில் தெரியுது. இந்த இது பெசிபிக் ஓஷன், இது பெரிய ஓஷன் நமக்கு. அப்படி அதில் 5 டைப்ஸ் ஆஃப் ஓஷன் இருக்குது. அது பார்ப்போம் மார்க்ஸுக்கு. எர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா 71% ஆஃப் எர்த் வந்து வாட்டரால் தான் கவர் ஆகிருக்கு. வெறும் 29% தான் லேண்டில் கவர் ஆகிருக்கு. அப்புறம் ஓஷனுக்கு வந்து எல்லா ஓஷனும் இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஈச் அதர் இன்டர் கனெக்டட் வித் ஈச் அதர். அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு பவுண்டரிஸ்லாம் கிடையாது. 5 டிஃப்ரெண்ட் ஓஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஆர்டர் சைஸ் வைஸ் ஆர்டர் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பெசிபிக் ஓஷன், 2வது அட்லாண்டிக் ஓஷன், 3rd இந்தியன் ஓஷன், 4th சதர்ன் ஓஷன், 5th ஆர்டிக் ஓஷன். ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் அடுத்தடுத்து இந்த பெசிபிக் ஓஷனா என்ன, அட்லாண்டிக் ஓஷனா என்ன, இந்தியன் ஓஷனா என்ன, சதர்ன் ஓஷனா என்ன, இல்லை ஆர்டிக் ஓஷனா என்ன, இதெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம். அவங்களோட சப்போர்ட் கொடுங்க. பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் ஓரியன்டாக கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். அன்னெசரியாக தேவையில்லாத கண்டென்ட்லாம் இருக்காது. நாளைக்கு
என்ன டாபிக்லாம் உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். ஓகேவா கைஸ்? தேங்க்யூ கைஸ்.